ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்திலே அசாம் பணித்தளம் மிஸ்ஸிங் இன மக்கள் மத்தியில் அந்த மஜூலி தீவிலிருந்து உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் தியான பகுதிக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாயிருக்க கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேகர் என்னிடத்தில் கேட்பது, இவ்வளவு 5000 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள இந்த தீவில் சென்று இவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட வேண்டுமா என்று சொல்லி, நம்முடைய தமிழ்நாட்டில் ஊழியம் செய்வதற்கு இல்லையா, அல்லது இங்கே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லையா என்று சொல்லி. அப்படி அல்ல. எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில தன் 2 கரங்களை விரித்தவராய் காணப்படுகிறாய். காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தினார். அப்படி என்றால் இந்த மஜூலில் இருக்கிற மக்கள் ஏன் விதிவிலக்காக வேண்டும்? ஏன் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த ஜனங்களுக்காகவும் தானே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில இரத்தம் சிந்தினார். ஆகவே தான் ஆண்டவர் இந்த தீவில் எங்களை கொண்டு வந்து மருத்துவத்தின் மூலமாக இயேசுவை நாங்கள் அறிவித்து நாங்கள் வருகிறோம். அநேகர் கேட்பார்கள், நான் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் இங்கே வந்து பாருங்கள், வந்து பார்க்க வேண்டும். நீங்க நெட்ல பார்ப்பது அல்ல, மற்றவர்கள் சொல்லி கேட்பதல்ல. இன்றைக்கு நான் உங்களோடு பேசினாலும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதா? அவருடைய வாழ்வாதாரம் எல்லாம் அந்த மாடுகளை ஆடுகளை மேய்த்து அதில் வருகிறதான வருமானங்கள், சொற்ப வருமானத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களை இன்றைக்கு மற்ற ஜனங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை தராதரத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, இயேசுடைய அன்பையும் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளை கல்வி கற்க வைத்து உயர் கல்விகளுக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்களில் அனுப்பி நாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சொல்ல முடியும், அநேகருடைய கேள்விக்கு என்னால் சொல்ல முடியும், நீங்கள் வந்து பார்க்க வேண்டும், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். எனக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அல்லது வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்கிற மருத்துவத்துறையா இருக்கலாம் அல்லது மருத்துவத்துறை அல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்களும் இந்த தீவுக்கு வந்து பார்க்க வேண்டும். இதிலும் பெரிதானவைகளை காண முடியும். இன்றைக்கு ஊழியர்கள் தேவை, ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் தேவை. அப்படிப்பட்ட ஆட்கள் வரும் பொழுது நாம் அநேக அற்புதங்களை பார்க்க முடியும். அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் 100க்கு 100 அல்லது ஆயிரக்கணக்கு லட்சமாக ஜனங்களை ரட்சிப்புக்குள் நாம் நடத்த முடியும். இந்த காலை நேரத்திலையும் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த தீவுக்கு பெரிதானவைகளை காண்பீர்கள். இதை கேட்கிற அநேக சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் இந்த ஊழியங்களை குறித்து, இப்படிப்பட்ட மிஷனரி ஊழியர்களை குறித்து தரிசனம் ஒரு பாரம் வரும் பொழுது பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.